ஒரு சின்ன கதையிலிருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு குரூப் குழந்தைங்க சேர்ந்து ஒரு மேஜை செய்றாங்க. ஆனா என்ன பண்ணாலும் அது ஆடிக்கிட்டே இருக்கு. ஏன் அந்த மேஜை சரியா நிக்கல? இதுக்கான பதில் ரொம்ப ஆச்சரியமா இருக்க போகுது. அவங்க நினைச்சாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆணி அடிச்சிட்டோம் எல்லாம் கரெக்டா இருக்கும்னு. ஆனா பாருங்க அந்த மேஜை ஆடுறது நிக்கவே இல்ல. பாக்குறதுக்கும் ஒரு மாதிரி கோணல் மாடலா இருந்துச்சு. அவங்களுக்கு ஒரே குழப்பம். இப்போதான் விஷயத்துக்கே வரும். பிரச்சனை அவங்க அடிச்ச ஆணியிலையோ இல்ல அவங்களோட பலத்திலையோ இல்ல. பிரச்சனை முழுக்க முழுக்க கோணங்கள்ல தான் இருந்துச்சு. ஆமா, இந்த சாதாரண பிரச்சனைக்கு தீர்வு வடிவவியல்ல இருக்கிற ஒரு அடிப்படை விஷயத்துல ஒளிஞ்சிருக்கு. அது எப்படி ஒரு ஆடுற மேஜையை சரி பண்ண முடியும்? வாங்க, அடிப்படையிலிருந்து தெளிவா புரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ரெண்டு கோடுகள் ஒரே புள்ளியில சந்திக்கும்போது அதுக்கு நடுவுல உருவாகிற அந்த இடைவெளி தான் கோணம். அந்த சந்திக்கிற புள்ளிக்கு பேரு முனை, அதாவது வெர்டெக்ஸ். நம்ம நீளத்தை சென்டிமீட்டர்ல அளக்குற மாதிரி கோணங்களை பாகை அல்லது டிகிரி அப்படின்ற யூனிட்ல அளக்குறோம். இதுக்காக நம்ம பயன்படுத்துற கருவிக்கு பேர் தான் கோணமானி, அதாவது புரோட்ராக்டர். இப்போ நம்ம கதைக்கு திரும்ப வருவோம். அந்த குழந்தைங்க செஞ்ச தப்பு என்னன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க அந்த மேஜை கால்களை மேஜையோட மேல் பலகையோட கரெக்டா 90 டிகிரியில, அதாவது ஒரு செங்கோணத்துல பொருத்தியிருந்தா அந்த மேஜை கொஞ்சம் கூட ஆடாம ஸ்டெடியா நின்னு இருக்கும். சரி, இந்த கோணங்கள் எல்லாம் வெறும் மேஜர் ரிப்பேர் பண்றதுக்கு மட்டும்தானா? இல்லவே இல்ல. வாங்க நம்ம பார்வையை கொஞ்சம் பெருசாக்கி நம்மள சுத்தி இருக்கிற உலகத்துல எங்கெல்லாம் கோணங்கள் இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிற ஸ்கிரீனோட மூலையில ஒரு செங்கோணம் இருக்கு. உங்க கையில இருக்கிற போன், நீங்க படிக்கிற புத்தகம், ரெண்டு தெருக்கள் சந்திக்கிற இடம், ஏன் நம்ம வீட்ல இருக்கிற கதவு, ஜன்னல்னு பார்க்குற எல்லா இடத்துலயும் கோணங்கள் தான். இதெல்லாம் சும்மா சிம்பிளான உதாரணங்கள். ஆனா கட்டிடக்கலை, இன்ஜினியரிங் மாதிரி பெரிய பெரிய துறைகள்ல கோணங்களோட பங்கு ரொம்பவே அதிகம். ஒரு ஆர்கிடெக்ட் எப்படி கோணங்களை பயன்படுத்துறாருன்னு ஒரு உதாரணம் பார்ப்போமா? ஒரு வீட்டு கூரை மேல சூரிய ஒளி 50 டிகிரி கோணத்துல விழுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒளியை அப்படியே ஒரு சோலார் பேனல் மேல திருப்பணும். இதுக்கு அந்த ரிஃப்ளெக்டரை எந்த கோணத்துல வைக்கணும்? இங்கதான் கணக்கு வருது. கோணங்களோட விதிகளை பயன்படுத்தி அதை சரியா 25 டிகிரி கோணத்துல வச்சா அதிகபட்ச சூரிய ஆற்றலை சேகரிக்க முடியும்னு அவங்க கண்டுபிடிப்பாங்க. நாம உருவாக்குற பொருட்கள்ல மட்டும் இல்லங்க, நம்மள சுத்தி இருக்கிற இயற்கையே ஒரு மிகப்பெரிய வடிவவியல் நிபுணர். அது பயன்படுத்துற கோணங்களை பார்த்தா நாம அசந்து போயிடுவோம். இந்த மரத்தை கொஞ்சம் நல்லா பாருங்க. இதோட கிளைகள் பிரியிற ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு கோணம் இருக்கு. சில இடத்துல குறுங்கோணம், சில இடத்துல விரிகோணம்னு இயற்கை எவ்வளவு அழகா கணிதத்தை பயன்படுத்துது பாருங்க. இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 137.5 டிகிரி. இது ஏதோ ஒரு சாதாரண நம்பர் இல்ல, இது இயற்கையோட ஒரு மேஜிக் நம்பர். இதுக்கு பேரு தங்க கோணம், அதாவது கோல்டன் ஆங்கிள். பெரும்பாலான செடி கொடிகள் அதோட புது இலைகளையும் கிளைகளையும் இந்த குறிப்பிட்ட கோணத்துல தான் வளர்க்குது. இது எதேச்சியா நடக்கிற விஷயம் இல்ல. ஏன் இந்த குறிப்பிட்ட கோணம் இவ்வளவு முக்கியம்? ஏன்னா 137.5 டிகிரில கிளைகள் வளரும்போது ஒரு இலை இன்னொரு இலையோட நிழல்ல வராது. ஒவ்வொரு இலைக்கும் அதிகபட்ச சூரிய ஒளி கிடைக்கும். இதுதான் இயற்கையோட பர்ஃபெக்ட் டிசைன். சோ இது எல்லாத்திலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஒரு சின்ன மேஜையில இருந்து இந்த பிரம்மாண்டத்தோட வடிவமைப்பு வரைக்கும் கோணங்கள் ஏன் இவ்ளோ முக்கியம்? கோணங்களோட உண்மையான சக்தியே இதுதாங்க. அது விஷயங்கள் எப்படி நடக்கும்னு முன்கூட்டியே கணிக்க உதவுது. ஒரு பாலம் எவ்வளவு உறுதியா இருக்கும், ஒரு கிரகம் எப்படி சுத்துன்னு கணிக்கிறதுக்கு பின்னாடி கோணங்களோட புரிதல் தான் இருக்கு. ஆக ஒரு ஆடுற மேஜையை சரி பண்றதுல ஆரம்பிச்ச நம்ம பயணம் சோலார் பேனல், மரங்களோட வளர்ச்சி, இயற்கையோட ரகசியங்கள்னு பல இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கு. இது எல்லாத்தையும் இணைக்கிற ஒரே சாவி அது கோணங்கள் தான். இந்த விளக்கத்துக்கு அப்புறம் கண்டிப்பா நீங்க உங்க உலகத்தை ஒரு புது கண்ணோட்டத்துல பாப்பீங்கன்னு நம்புறேன். சரி, இப்போ நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணுதான். உங்களை சுத்தி பாருங்க. உங்க கண்ணுக்கு என்னென்ன கோணங்கள் தெரியுதுன்னு கண்டுபிடிங்க. நீங்க பாக்குற ஒவ்வொரு பொருள்லயும் ஒரு வடிவியல் ஒளிஞ்சிருக்கு.